சிவா அயலி சீரியலேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்திராணி தான் காட்டுறாங்க. அப்போ இந்திராணிகிட்ட வந்து உதயபெருமாள் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, எங்கள் பாரு இந்திராணி, அதாவது என்ன நடந்தாலும் சரி தான், நான் இந்த பதவியில் இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம நினச்சாச்சுது. அதனால மக்களை சந்தித்து நம்ம இந்த மாதிரி கேட்க வேண்டாமா அப்படிங்கவும் அப்போ செலின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆமாம்மாம்மா வாங்க நம்ம கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ இந்திராணி கிட்ட வந்து செல்வநாயகி சொல்கிறாங்க, என்ன இந்திராணி இதெல்லாம் வந்து நடக்கிறது வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இங்கே பாருங்கள் சித்தி, தெரிஞ்சோ தெரியாமலையோ நம்ம வந்து இந்த மாதிரிக்கு சேர்ந்தாச்சுது, அதனால நம்ம மக்களை சந்திச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே போய் வந்து அவங்க தனக்காக ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது உடனே வந்து எல்லாரும் உங்களுக்காக நாங்கள் கண்டிப்பாக போடுறோம் அப்படின்னு சில பேர் சொல்லவும், சில பேர் பார்த்தோம்னா உங்களை பற்றி தான் தப்பான நியூஸ் வந்திருக்குதுல, அப்படி இருக்கும்போது எந்த நம்பிக்கையில் உங்களுக்காக நாங்கள் இதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லவும், இது பார்த்து மட்டும் இல்லாமல் அவங்க பிரஸ்காரங்களும் வந்து பேட்டி எடுக்கிறதுக்காக வந்திருக்கிறாங்க. அப்போ சாந்தியை பற்றி கேட்கவும் இதனால உதயபெருமாள் வந்து அப்படியே உடஞ்சி போயிருந்தாங்க. இப்போ இந்திராணி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, இங்கே பாருங்க இப்போ நாங்கள் வந்தது அந்த விஷயமா இல்லை, ஆனால் கண்டிப்பாக வந்து அந்த விஷயத்துக்கும் எங்கள் சித்தப்பாவுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாதுன்னு நாங்கள் கூடிய சீக்கிரத்தில் நாங்கள் நிரூபிப்போம். அப்போ உங்களை அழைச்சி நான் எல்லா உண்மையும் கண்டிப்பாக நான் சொல்லுவேன் அப்படின்னு அவங்க போகவும், அடுத்து பார்த்தோம்னா உதயபெருமாள் அப்படியே வந்து சோகத்தோடு இருக்கிறாங்க. இப்போ கபிலன் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, இதுக்கு தான் இதெல்லாம் நான் வேண்டான்னு சொன்னேன், ஆனால் கேட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அப்போ இப்போ என்ன பண்ணுறதுக்கு இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அப்போ அயலி வந்து இந்திராணி கிட்ட ஒரு ஐடியா சொல்கிறாங்க, அங்கே பாருங்க நீ இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா மாமாவை வந்து லைவாக ஒரு பேட்டி கொடுத்தாகணும் அப்படிங்கிறாங்க. இப்படி சொன்னதுமே எல்லாருமே அயலியை பார்க்குறாங்க. என்ன அயலின்னு சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, ஆமாம் இந்த பிரச்சனைக்கும் மாமாவுக்கும் எந்த சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு முற்றுப்புள்ளி வச்சாதான் நம்ம குடும்பத்துக்கு மேலே விழுந்த பழியை வந்து நம்ம துடைக்க முடியும் அப்படின்னு சொல்லவும், உடனே கபிலன் வந்து தடுக்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது, காலப்போக்கில் அதெல்லாம் சரியாயிரும், மக்களும் மறந்துடுவாங்க அப்படிங்கும்போது உடனே இந்திராணி சொல்கிறாங்க, என்ன கபிலன் இந்த மாதிரிக்கு பேசிகிட்டு இருக்கிற, காலப்போக்கில் மறக்கக்கூடிய விஷயமா இது, அப்படியே மறந்து போவாங்க ஜனங்கன்னு சொன்னாலும் நம்மளால இதை மறக்க முடியுமா, அதனால வந்து இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சு தான் ஆகணும். இந்த மாதிரிக்கு தப்பு பண்ணாமல் இருக்கும்போது நம்ம இதுக்காக அந்த தப்பை வந்து ஒத்துக்கிட்டு நம்ம காலம் ஃபுல்லாக நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கணும். இந்த தப்புக்கு இன்றைக்கே நம்ம முற்றுப்புள்ளி வச்சிடலாம். அதான் அயலி சிவாவும் இந்த அளவுக்கு சொல்லிட்டு இருக்கிறாங்களா, அதனால நம்ம லைவ் டெலிகாஸ்டில் வந்து ராத்திரி மாமாவை நம்ம வந்து அதாவது சித்தப்பாவை நம்ம இந்த விஷயத்தை பற்றி நம்ம பேசி இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சு தான் ஆகணும். அயலி சிவா நீங்கள் அதுக்குள்ளே வேலையை பாருங்கள், உங்கள் மேலே இருக்கிற நம்பிக்கையில் நானும் சேனலுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன், இந்த மாதிரிக்கு சித்தப்பா வந்து லைவ்ல வந்து இந்த விஷயத்தை பற்றி இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பாருன்னு சொல்லிட்டு நானும் சொல்லிடுது அப்படின்னு சொல்லவும், அடுத்தது அயலி சிவா அது களத்தில் இறங்குறாங்க. இங்கே பார்த்தோம்னா கபிலன் வந்து நினைக்கிறாங்க, என்னது இவங்க ரெண்டு பேரும் அடுத்தது என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அப்போ இந்திராணி வந்து அயலி கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, அங்கே பாருங்க அயலி, உங்கள் ரெண்டு பேர் மேலே இருந்த நம்பிக்கையில் தான் நான் இவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுக்கிறேன், ஆனால் கண்டிப்பாக வந்து நம்ம இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிட முடியுமான்னு சொல்லி கேட்கும்போது, அண்ணி எங்ககிட்ட தான் இந்த பொறுப்பை நீங்கள் ஒப்படைச்சிட்டிங்களா, கண்டிப்பாக வந்து இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி இன்னைக்கோட முடிச்சிடலாம். அந்த சாந்தியை பற்றி நாங்கள் எல்லாத்தையும் நாங்கள் டீட்டெயில் நாங்கள் கலெக்ஷன் பண்ணி, அது மட்டும் இல்லாமல் சாந்தியை நாங்கள் இங்கே அழைச்சிட்டு வரோம், அதுக்கப்புறம் எல்லா பிரச்சனைக்கும் இன்றைக்கி ஒரு முடிவு கிடச்சிடும் அப்படின்னு சொல்லவும், அப்போ ரித்திகா வந்து செல்வன் நாயகி கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, இவ என்ன பண்ண போகிறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, அதுதான் ரித்திகா எனக்கு ஒன்றும் புரியலை, அயலி என்ன நம்பிக்கைன்னு இந்த மாதிரிக்கு பேசிட்டு போகிறான்னு தெரியல, ஆனால் அந்த மட்டும் பேசினான்னு வச்சுக்கிட்டேன், அதாவது இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டான்னா அப்புறமா இவங்க ரெண்டு வரையும் கையிலே பிடிக்க முடியாது, அவ்வளோதான், ஏற்கனவே வந்து இவங்களை தலைமலை வச்சு ஆடுவா அந்த இந்திராணி, இப்போ இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டிட்டான்னா ஒரு பக்கம் நம்மளுக்கு சந்தோஷமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் இவங்களால அந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சுன்னு மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் உங்க மாமாவோட மனசுல வந்து அவங்க ஒரு நல்ல இடத்த பிடிச்சிருவாங்க. அது மட்டும் இல்லாம இந்திராணி கேட்கவே வேண்டாம், அயலி சிவாவை பிடிக்கவே முடியாது, அது நினைச்சாதான் கவலையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே உடனே இதை கபிலன் வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, அம்மா சொல்றது உண்மைதான், இந்த பிரச்சனைக்கு மட்டும் இவங்க ரெண்டு பேரும் முடிவு கட்டிட்டாங்கன்னா கண்டிப்பா வந்து இவங்களுக்கு இந்த குடும்பத்துல ஒரு நல்ல பேர் கிடைச்சிரும், அது கிடைக்க விடக்கூடாது, அது மட்டும் இல்லாமல் அந்த சாந்தி இவங்க கையிலே கிடைச்சிடக்கூடாது அப்படின்னு கபிலன் அடுத்தது நினைக்கவும், அடுத்து பார்த்தோம்னா சிவா அயலி இவங்க டீம் எல்லாரும் சேர்ந்து காரில் சாந்தியோட வீட்டுக்கும் அவங்க கிளம்புறாங்க. அப்போ பார்க்கும்போது ரேஷ்மா வந்து வராங்க. வந்ததுமே அவங்க காரை வந்து வழிமறிக்கவும் சிவா உடனே என் கூட வாங்க அப்படிங்கிறாங்க. இப்படி சொன்னதுமே ரேஷ்மா அப்படி சொல்றதை பார்த்துட்டு அயலிக்கு கோவமா வருது. நாங்கள் ஒரு முக்கியமான வேலைக்காக போயிட்டுருக்குறோம், நீ என்ன இப்படி வழிமறிச்சு நின்றுட்டுருக்குற, அப்படி உனக்கு என்ன தான் வேலை அப்படின்னு அயலி கேட்டுட்டு இருக்கும்போது இப்போ ரேஷ்மா சொல்கிறாங்க, அதெல்லாம் இப்போ சொல்ல முடியாது, நாங்கள் போயிட்டு வந்து சொல்கிறோம் அப்படின்னு சொல்லவும், அப்போ சிவாவும் சொல்கிறாங்க, எங்கள் பாரு ரேஷ்மா, நாங்கள் வந்து ஒரு முக்கியமான வேலையாக போயிட்டுருக்குறோம், அதனால் அப்புறமா நம்ம வெளியே போகலாம் அப்படிங்கும்போது, இங்கே பாருங்கள் சிவா, நான் அதை விட முக்கியமான வேலையாக தான் நான் உங்களை கூப்பிட்றேன், நீங்கள் மட்டும் வரலன்னா அப்புறமா உங்களுக்கு தான் இந்த இழப்பாக்கும் அப்படிங்கிறாங்க. இதனால் வந்து சிவாவுக்கு என்ன பண்ணுதுன்னே தெரியல. அப்போ அயலி வந்து சிவாவை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க.
இவர் என்ன முடிவு எடுக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ சிவா வந்து இல்லை ரேஸ்மா என்னை மன்னிச்சிரு, நான் வந்து முக்கியமான வேலையாக கிளம்பணும் அப்படிங்கும்போது இப்போ ரேஸ்மா சொல்கிறாங்க அப்படி மட்டும் நீ போனேன்னா இன்னும் என்கிட்ட நீ பேசவே செய்யாது அப்படிங்கவும் இதை கேட்டதுமே சிவா வந்து ஐயோ என்ன ரேஸ்மா இந்த மாதிரி கோவச்சிக்கிடுது அப்படிங்கும்போது ஆமாம் நான் எவ்வளோ பெரிய முக்கியமான விஷயத்துக்காக நான் உன்னை கூப்பிட்டுட்டு இருக்கிறேன், நீ என்னன்னா அது புரிஞ்சிக்காம இப்படி பேசிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது இப்போ அயிலே கேட்குறாங்க அப்படி அந்த முக்கியமான விஷயம் என்னன்னு எனக்கு சொல்லு அப்படிங்கும்போது அது இப்போ சொல்ல முடியாது, நாங்கள் போயிட்டு வந்து சொல்கிறோம் அப்படிங்கவும் அப்போ சிவாவும் வந்து அவங்க அயிலிக்கிட்ட சொல்கிறாங்க சரி அவள் எவ்வளோ வந்து முக்கியமான விஷயம் சொல்லிட்டு இருக்கிறா அதனால் நீங்கள் போங்க நான் பின்னாடியே வந்துடுது அப்படிங்கும்போது இதை கேட்டதுமே அயிலி வந்து அப்படியே அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன இருந்தாலும் சரிதான் சிவா வந்து நம்மளை அவாய்ட் பண்ணுறாரு அப்படின்ட்டு அப்போ உடனே அயிலி கோவப்படவும் அப்போ சிவா வந்து சொல்கிறாங்க எங்கே பாருங்கள் நீங்கள் 3 பேரும் வந்து அங்கே போங்க நான் கொஞ்ச நேரத்தில் அங்கே வந்துடுதுன்னு சொல்லிட்டு ரேஸ்மா கூட அவங்க போயிருந்தாங்க. இதனால அயிலியோட மொத்த கோவமும் சிவா பக்கம் திரும்புது. அப்போ அயிலி வந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க என்ன பார்த்துட்டு இருக்கிறீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகவும் அப்போ சாந்தியோட வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போய் வீட்டில் வந்து பார்க்குறாங்க. பார்க்கும்போது கதவு பூட்டிட்டு இருக்குது. உடனே வந்து ஒருவேளை உள்ளே இருப்பாங்களா இல்லைன்னு தெரியல, வெளியே கதவு பூட்டிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கதவை தட்டுறாங்க. ஆனாலும் உள்ளே இருந்து எந்த சத்தமும் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அயிலி வந்து அந்த கதவை வந்து ஓப்பன் பண்ணி அவங்க டீம் வந்து உள்ளே போய் பார்க்குறாங்க. பார்க்கும்போது எங்கேயுமே சாந்தி இல்லாமல் இருக்கிறாங்க. இதை பார்த்ததுமே அயிலிக்கு சந்தேகம் வந்துடுது, என்னது சாந்தியை காணலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அவங்க ரொம்பவே டென்ஷன் ஆயிருந்தாங்க. அடுத்தது சிவாவுக்கு அவங்க ஃபோன் பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஆனால் சிவா வந்து ஃபோன் அட்டன் பண்ணவே இல்லை. இதனால இன்னும் கோவப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. நம்ம நினைச்ச மாதிரிக்கு சாந்தி இல்லாமல் இருக்கிறாங்க. அந்த சிவாவும் எங்கே போனாருன்னு தெரியல. ரேஸ்மா கூட ஊர் சுத்த போயிட்டாரு. இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியலையே. இன்னைக்கு ராத்திரி வர லைவ் டெலிகாஸ்டில் மாமா பேசுவார், இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டிடலாம் அப்படின்னு இந்திராணி அண்ணிக்கிட்ட நம்ம வந்து ரொம்ப நம்பிக்கையாக சொல்லிட்டு வந்திருக்கிறோம். ஆனால் இந்த மாதிரி நேரத்தில் சாந்தி காணாமல் போயிட்டாங்களே, இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியல. இந்த சிவா வர ரேஸ்மா கூட போயிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கோவத்துடைய அயலி அங்கே இருக்கவும் அப்போ அயலி டீம்லேருந்து அவங்க கேட்டுட்டு இருக்கிறாங்க இப்போ என்ன மேடம் பண்ணுறதுக்கு அப்படிங்கும்போது என்ன பண்ணுறதுக்கு வாங்க கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தோடு அவங்க காரில் ஏறி போகிறாங்க. அப்போ பார்க்கும்போது சிவாவும் அயலி அங்கே வந்துருந்தாங்க. வந்ததுமே உடனே வந்து அவங்க அயலி கோவத்தோட பார்க்கும்போது சிவா கிட்ட கண்ணா பின்னான்னு பயங்கரமாக வந்து கொட்டி தீத்துட்டுருந்தாங்க. அப்போ வந்து உடனே வந்து சிவா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க என்ன அயிலி பேசி தீத்திட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ ரேஸ்மா வந்து அவங்க பார்த்துட்டு இருக்கவும் அப்போ அயிலி கூட உள்ளவங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க. என்னது மேடம் இவ்வளோ கோவப்பட்டு நம்ம பார்த்ததே கிடையாது, இன்னைக்கு என்ன இவ்வளோ கோவத்தோடு இருக்கிறாங்க. உடனே வந்து அவங்க நினைக்கிறாங்க ஓஹோ சிவா சார் வந்து ரேஸ்மா கூட போனது தான் அயிலி மேடத்தோட கோவம் அப்படிங்கும்போது உடனே சிவா வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க என்ன அயிலி பேசி தீத்திட்டியா, நாங்கள் எதுக்காக போனோன்னு உனக்கு தெரியுமா, ரேஸ்மா வந்து சாந்தியை பற்றி எல்லா ஆதாரத்தையும் அவள் எடுத்துட்டா அப்படிங்கிறாங்க. இப்படி சொன்னதுமே அயிலி பார்க்குறாங்க என்ன சிவா சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது ஆமாம் சாந்தி எப்போ பேட்டி கொடுத்தாங்களோ அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ரேஸ்மா வந்து சாந்தியை பற்றின எல்லாத்தையும் வந்து அவங்கள பற்றின எல்லா ஆதாரத்தையும் அவங்க எடுத்துட்டாங்க. இப்போ எல்லா ஆதாரமும் நம்மக்கிட்ட இருக்குது அப்படிங்கவும் இதை கேட்டதுமே அயிலி வந்து ஐயோ தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உடனே சிவா வந்து சொல்கிறாங்க இங்கே பாரு என்னதான் இருந்தாலும் சரிதான் எங்கே போனோம் எங்கே வந்தோன்னு சொல்லி தெரியாமல் நீ இந்த மாதிரி வந்து பேசிட்டியே அப்படின்னு சொல்லும் போது இதனால ரேஸ்மாவோட மனசு எவ்வளோ வந்து கவலைப்பட்டிருப்பான்னு நீ புரிஞ்சிக்க மாட்டே அப்படிங்கும்போது உடனே வந்து அயிலி சொல்கிறாங்க அதெல்லாம் சரிதான் ஆனால் போகும்போது எங்கே போகிறோன்னு சொல்லியிருந்தா நான் இந்த மாதிரிக்கு பேசியிருக்க மாட்டோம்ல அப்படிங்கும்போது இப்போ ரேஸ்மா சொல்கிறாங்க ஆமாம் அயிலி சொல்கிறதுலேயும் உண்மை இருக்குது, நம்ம போகும்போது எங்கே போகிறோன்னு சொல்லிட்டு போயிருக்கணும், நம்மளும் தப்பு பண்ணிட்டோம், அதாவது நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது இப்போ அடுத்ததான் என்ன பண்ணுறதுக்கு சாந்தி வேற காணாமல் போயிட்டாங்க அப்படிங்கும்போது அவங்கள எப்படி வெளியே கொண்டுட்டு வரணும்னு நம்மளுக்கே தெரியும், இந்த ஆதாரத்தை மட்டும் நம்ம டெலிகாஸ்ட் பண்ணிட்டோம்னா அவங்களாவே வெளியே வந்துருவாங்க அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே அயிலுக்குள்ள சந்தோஷம் வருது. எங்கே பார்த்தோம்னா வந்து கபிலனை தான் காட்டுறாங்க. கபிலனை தான் சாந்தியை அழைச்சிட்டு போய் ஒரு இடத்துல மறைச்சி வச்சிருக்கிறாங்க. அப்போ சாந்தி வந்து சொல்கிறாங்க எதுக்காக என்ன இங்கே கொண்டு வந்து மறைச்சி வச்சிருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் இங்கே பாரு நீ இன்னைக்கு ஒரு நாள் இங்கே இருந்து தான் ஆகணும், நாளைக்கு ஒன்று விட்டுருது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் ஏன்னா வர்மா தான் வந்து சாந்தி அனுப்பி வச்சிருக்கிறாங்க. அதனால அவங்க சாந்திக்கு வந்து கபிலனை யாருன்னு தெரியாது. இங்கே பார்த்தோம்னா கபிலன் வந்து நினைக்கிறாங்க இன்னைக்கு சாந்தி எப்படியாவது அழைச்சிட்டு போய் உண்மையை வெளியே கொண்டுட்டு வந்ததெல்லாம் சொல்லி நினைச்சே இல்லை. ஆனால் கண்டிப்பாக நடக்கவே நடக்காது. சாந்தி இப்போ என் பிடியில் இருக்கிறா, இன்னைக்கு நீ என்ன பண்ணிடுவேன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அடுத்துதான் அங்கே பார்த்தோம்னா வந்து இந்திராணி வந்து என்ன பார்க்குறாங்க என்னது இவ்வளோ நேரம் ஆச்சுது அயிலி சிவாவை காணலை அப்படிங்கும்போது இப்போ உதயபெருமாள் வந்து இந்திராணிகிட்ட கேட்டுட்டு இருக்கிறாங்க என்னம்மா நம்ம தப்பு பண்ணிட்டோமோ, அயிலி சொன்னதுனால வந்து நம்ம லைவ் டெலிகாஸ்டில் நான் பேசுவேன்னு சொல்லிட்டேன், ஆனால் இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியல, நம்மக்கிட்ட எந்த ஆதாரமும் கிடையாது, நான் இப்போ என்னம்மா பண்ணுறதுக்கு அப்படிங்கும்போது இப்போ இந்திராணி சொல்கிறாங்க சித்தப்பா நீங்கள் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக அயிலி சிவா வந்துருவாங்க,
அவங்க மேலே எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது அப்படிங்கும்போது எனக்கும் நம்பிக்கை இருக்குமா, ஆனால் டைம் ஆகிட்டே இருக்குது, ஆனால் இன்னும் அவங்கள காணலையே, ஃபோன் பண்ணாலும் ஃபோனும் எடுக்க மாட்டேங்கிறாங்களே, அதனால தான் கொஞ்சம் பதட்டமாக இருக்குது அப்படிங்கவும் இங்கே பார்த்தோம்னா கபிலன் வந்து சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி தான், இன்னைக்கு இன்னும் அசிங்கப்பட்டு தான் நிற்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அந்த அகிலி சிவாவையும் அக்கா வந்து எந்த அளவுக்கு நம்பினாங்க, இன்னைக்கு அந்த நம்பிக்கை எல்லாமே உடைய போகுது, இன்னைக்கு அசிங்கப்பட்டு போய் நிற்க போறாங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டாக பார்த்தோம்னா மணி 8 மணி ஆக போகுது. அப்போ அகிலி சிவாவும் எல்லா ஆதாரத்தோடையும் இந்திராணி கிட்ட வந்து கொடுக்குறாங்க. இதை பார்த்ததுமே இந்திராணி ரொம்பவே சந்தோஷப்பட பட்டுட்டாங்க. அப்போ என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா சாந்தியோட ஃபேமிலி பேக்ரவுண்டை தான் எல்லா ஆதாரத்தோடு எடுத்திருக்கிறாங்க. அவங்களுக்கு உண்மையிலே கல்யாணம் ஆகி அவங்க கணவர் அவங்க குழந்தைங்க எல்லாருமே இருக்கிறாங்க. அவங்க யார் என்னன்னு சொல்லிட்டு எல்லா ஆதாரமும் அதில் பக்காவாக இருக்குது. அதை தான் இப்போ உதய பெருமாள் வந்து லைவாக டெலிகாஸ்ட் பண்ணும் போது இந்த விஷயத்தை பற்றி அவங்க சொல்ல போகிறாங்க. இதை கொஞ்சமாக எதிர்பார்க்காத கபிலன்னு அதிர்ச்சி அடைவாங்க. அடுத்தது என்னதான் நடக்க போகுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.